வணக்கம் மக்களே, வேற லெவல் ரிவ்யூஸ் இன்னொரு ஆனஸ்ட் ரிவ்யூக்காக வந்திருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்க போற படம் லோகா. முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த படம் பேட் ஃபில்ம் கிடையாது. ஆனால் இது ஒரு சூப்பர் ஹீரோ மூவி சொல்லி மார்க்கெட் பண்ணினதுதான் இந்த படத்தோட பிகெஸ்ட் ப்ராப்ளம். ஃபில்ம்மேக்கர் எதை வேணும்னாலும் லேபிள் பண்ணிக்கலாம். ஆனா ஆடியன்ஸ் எப்போதுமே ஷார்ப்பா இருக்கணும். நாம தான் டிசைட் பண்ணணும். இந்த படம் ஒரு கிளியர் இண்டிகேஷன். ஹைப்க்கு எளிதா ஏமாறக்கூடாது. கதைக்கு வந்தா யங்ஸ்டர்ஸ் சென்டர்ட் ஸ்டோரி தான். ஸ்கூல் காலேஜ் லைஃப், ஃப்ரெண்ட்ஷிப், டெய்லி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ரிலேட்டபிள் இருக்கு. இந்த போர்ஷன் என்டர்டெய்னிங் ஆவும் ஃபீல் ஆகுது. சூப்பர்நேச்சுரல் ஜானர் ஆல்மோஸ்ட் எல்லா படங்களும் நார்மல் லைஃப்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அது தப்பே இல்ல. ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகணும்னா அந்த பேஸ் தேவதான். ஆனா ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் லிஃப்ட் ஆஃப் ஆகணும். பவர்ஸ் ரிவீல் ஆகணும். கான்ஃப்ளிக்ட்ஸ் பிக் ஆகணும். கிரேசி சூப்பர்நேச்சுரல் மூமெண்ட்ஸ் வரணும். லோகா அந்த ஸ்டேஜ்க்கு போகவே இல்லே. படம் முழுக்க நாம மோஸ்ட்லி ஒரு நார்மல் ஃபில்ம் தான் பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒகேஷனல் வேம்பயர் எலிமெண்ட்ஸ் வரும். ஆனா அது ரொம்ப மினிமல். ரொம்ப சேஃப். கிளைமேக்ஸ்க்கு ஜஸ்ட் முன்னாடிதான் சூப்பர்நேச்சுரல் சைட் கொஞ்சம் ஓபன் ஆகுது. அதுக்குள்ள படம் முடிஞ்சிடுது. ஃபர்ஸ்ட் சாப்டர் கேரக்டர் பில்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஆனா இங்க ப்ராப்பர் பில்டப் ஃபீல் ஆகல. நெக்ஸ்ட் மூவி செட்டப் எதுவும் இல்லே. பிக் மிஸ்ட்ரீஸ் டீஸ் பண்ணல. எவ்ரிதிங் ரிவீல்ட் இன் திஸ் மூவி இஸ் ஒன்லி ரெலவென்ட் ஃபார் திஸ் மூவி. அப்போ ஆடியன்ஸ் மைண்ட் ஒரு கொஸ்டின் நேச்சுரலி வரும். ஏன் இவ்வளவு ஸ்லோ? ஃபில்ம்மேக்கர் இன்டர்வியூஸ் பிக் விஷன், லாட்ஸ் ஆஃப் மணி ஸ்பென்ட், யூனிவர்ஸ் பில்ட் பண்ணுறோம்னு பேசுறாங்க. ஆனா ஸ்கிரீன்ல நாம பார்த்தது மோஸ்ட்லி நார்மல் சீன்ஸ், யங்ஸ்டர்ஸ் லைஃப், ஃபியூ வேம்பயர் ஷாட்ஸ் தான். அப்போ ஆடியன்ஸ் கேட்குற கேள்வி வேலிட் தான். பணம் எங்க செலவாச்சு? இத பேட் ஃபில்ம்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனஸ்ட்லி என்டர்டெய்னிங் தான். யங்ஸ்டர்ஸ் கெமிஸ்ட்ரி ஒர்க்ஸ். த்ரில்லர் ஃபீல் ஓட படம் நகருது. ஆனா ப்ராமிஸ்ட் கண்டென்ட் இதல்ல. And most important, this is definitely not a superhero film. Superhero genre na certain traits irukkum. Hero journey power, portrayal, conflict, scale, responsibility, sacrifice. Ivai ellam completely different. South Indian cinema superhero concept romba misunderstood agi irukku. Adhe naan separate video detail பேசுறேன். Technical side ku vanda cinematography nalla irukku. மியூசிக் அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணுது. செட்ஸ் வேம்பயர் வைப் கிவ் பண்ணுது. டெக்னிக்கலி ஃபில்ம் இஸ் குட். ஆனா ரிலிஜியஸ் ஆஸ்பெக்ட்ல தான் கன்ஃபியூஷன். ஹிஸ்டோரிக்கலி வேம்பயர் மித்தாலஜி கிறிஸ்டியானிட்டி ஓடதான் அசோசியேட்டட். சர்ச், கிராஸ், ஹோலி சிம்பிள்ஸ். இங்க சடன் ஹிந்து டெம்பிள் பாஸ்ட் வேம்பயர் பவர்ஸ் ஒரிஜின்னு காட்டுறது அவுட் ஆஃப் பிளேஸ் ஃபீல் ஆகுது. பேன் இண்டியா ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி தெரிகுது. பேன் இண்டியா சொல்லிட்டு கல்ச்சர் சேஞ்ச் பண்ணக்கூடாது. மீத்தாலஜி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணக்கூடாது. வேம்பயர் கிறிஸ்டியானிட்டி ரூட்டட்னா ஹோல் ஃபில்ம் கிறிஸ்டியன் தீம்ட் ஆகஸ்ட் இருந்தா அது பெர்ஃபெக்ட்லி ஓகே. ஓவரால் லோகா ஒரு டீசென்ட் சூப்பர்நேச்சுரல் அட்டெம்ப்ட். யங்ஸ்டர்ஸ் ஆடியன்ஸ்க்கு ஒர்க் ஆகும். ஆனா இது சூப்பர் ஹீரோ ஃபில்ம் கிடையாது. ஜானர் டிஃபைனிங் மூவி கிடையாது. மார்க்கெட்டிங் ப்ராமிஸ்ட் கண்டென்ட் டெலிவர் ஆகல. படத்தை ரசிக்கலாம். ஆனா கொஸ்டின் கேட்காம ரசிக்கக்கூடாது. இதுதான் வேற லெவல் ரிவ்யூ. ரேட்டிங்க்கு வந்தா சிம்பிள் சொல்லலாம். ஜெனரல் ஆடியன்ஸ்க்காக இந்த படம் 3 அவுட் ஆஃப் 5. சினிமா லவர்ஸ்க்காகவும் 3 அவுட் ஆஃப் 5. சோ ஓவரால் டோட்டல் ஸ்கோர் 6 அவுட் ஆஃப் 10. லோகா பாட்டே ஆனா சோகா இல்லா. சரி நண்பர்களே, இதுதான் இன்றைய ரிவ்யூ. உங்க சப்போர்ட் தான் எனக்கு வேற லெவல் எனர்ஜி. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தவில் சந்திப்போம். அதுவரை இனிமையோடும் அன்போடும் நான் தான் உங்கள் AI ஷீலா.